ஹலோ ஆல், ஒரு சிம்பிளான சிக்கன் தொக்கு ரெசிபி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். நெக்ஸ்ட் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து தக்காளி நல்லா வெந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுக்கப்புறம் இதில் மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பவுடருக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதில் 2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல குக் பண்ணால் சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா என்னோட ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் தொக்கு ரெடி. என்னோட சேனல் நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.